கதிர் முத்துவேலை கூட்டிட்டு வெளியில போவாரு. முத்துவேலுக்கு ஒரு முக்கியமான ஆளை பார்க்கணும் அப்படின்னு சொன்னதுனால அவருக்கும் கொஞ்சம் வெளியில போனா ரிலாக்ஸா இருக்கும், வீட்டுக்குள்ளே இருக்கிறது ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லுவாரு. அதனால முத்துவேலும் வெளியில போவாங்க. இதை பார்த்த குமார் அவங்கள பின்தொடர்ந்து பைக்ல போய்கிட்டே இருப்பாரு. முத்துவேலு யாரை பார்க்கணும்னு சொன்னாரோ அவர்கிட்ட போயிட்டு அவர் கொஞ்சம் பணம் கேட்டிருப்பாரு. அதனால அதை கொடுக்கறதுக்காக முத்துவேலு அங்க போவாரு. யார்கிட்ட பணம் கொடுத்தாரோ அவர்கிட்ட கதிரையும் அறிமுகப்படுத்தி வச்சுட்டு அவர்கிட்ட பணத்தை கொடுத்து முடிச்சுட்டு வர்ற வழியில கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கு, நல்லா இருக்குன்னு சொல்லி 2 பேரும் நின்று பேசிக்கிட்டு இருப்பாங்க. அங்க வந்த குமார், ஏன் பெரியப்பா நீங்க கதிரை கூட்டிட்டு வெளியில வந்தீங்க? உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் போகணும்னா நான் தான் இருக்கேன்ல, என்னையே கூட்டிட்டு போக வேண்டியதானே? ஏற்கனவே அரசி தடவை பைக்ல இடிச்சு கீழே விழுந்துருவாங்க. அந்த பைக்குக்கார பையன் திரும்பவும் அரசிய பார்த்ததும் அரசி கிட்ட என்ன ஏது, பேர் என்ன, ஊர் என்னன்னு கேட்டுக்கிட்டு இருப்பாரு. அதை அந்த குமார் பார்த்துட்டு ஏற்கனவே செம கடுப்புல இருப்பான். அந்த கடுப்புல கதிரை சட்டையை பிடிச்சு இழுத்து சண்டை போடுவாரு. நீ என்னடா எங்க பெரியப்பாவை கூட்டிட்டு போறது? பெரியப்பா வாங்க, பெரியப்பா வாங்க, பெரியப்பா போலாம், இவங்க கூட எல்லாம் இருக்காதீங்க, நீங்க வர வர நீங்க பண்றதே சரியில்லை பெரியப்பா, எங்க அப்பா என்ன கேட்டாலும் நீங்க பதிலும் சொல்ல மாட்டேங்கிறீங்க, நாங்கெல்லாம் இருக்கும்போது இவன் எதுக்கு உங்களை கூட்டிட்டு வரணும்? முத்துவேலும் எவ்வளவோ சொல்லுவாரு, குமாரு விட்டுருக்குமாருன்னு சொல்லி பாப்பாரு. குமாரு கேட்கவே மாட்டான். கதிரை பயங்கரமா அடிக்க ஆரம்பிச்சிருவான். கதிரும் சும்மா இருக்காம சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாரு. 2 பேரையும் பிரிச்சு விடுறேன்னு சொல்லி முத்துவேலு இடையில போக முத்துவேலுக்கு கீழே விழுந்து தலையில அடிபட்டுரும். இதை பார்த்த கதிரு, ஏய் விடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஆம்புலன்ஸ்க்கு போன் பண்ணி அவரை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போவாரு. அதுக்குள்ள குமார் வேகமா வீட்டுக்கு வந்து கதிர் தான் பெரியப்பாவை கீழே தள்ளி விட்டதா சொல்லுவாரு. வீட்டுல வந்து எல்லாருமே ஷாக்காய் நிப்பாங்க. இனிமே என்ன நடக்கும்னா, ஒண்ணு எல்லா படத்துலயும் எல்லா சீரியல்லையும் எடுக்கிற மாதிரி முத்துவேலு ஹோமா ஸ்டேஜுக்கு போயிருவாரு. அவருக்கு நடந்தது எதுவுமே ஞாபகத்துக்கு வராது. அதுவரையிலும் அந்த பழி எல்லாமே யார் மேல விழும்? பலிகடா நம்ம கதிர் தானே. கதிர் மேலதான் எல்லாருமே இப்ப சொல்லுவாங்க. ஏன்னா குமார் கூட்டிட்டு போல, கதிர் தான் முத்துவேலை கூட்டிட்டு போனாரு. அதனால என்னதான் கதிரை பத்தி எல்லாருக்கும் தெரியும்னாலும் குமார் சொல்றத நம்பாமையும் இருக்க முடியல. அப்படிங்கறதுனால கதிரை எல்லாருமே தப்பா நினைப்பாங்க. ராஜியும் இப்படி பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல கதிரு, உனக்கு பணம் வேணும்னா நேர எங்கிட்ட கேட்டிருக்க வேண்டியதானே, எனக்கு எங்க அப்பாவை எவ்வளவு பிடிக்கும்னு உனக்கு தெரியும், ஏண்டா எங்க அப்பாவை தள்ளி விட்ட அப்படின்னு சொல்லி சட்டையை பிடிச்சு சண்டை போட போறாங்க கதிர்கிட்ட. ஒரே வீட்டுல இருந்தாலும் இனிமே நம்ம சேர்ந்து வாழ போறதில்ல அப்படின்னு கதிர்கிட்ட சொல்ற மாதிரி எல்லாம் இருக்கலாம். அல்லது 2வது ஆப்ஷன், முத்துவேலுக்கு லேசான அடிப்பட்டதா காட்டுவாங்க. முத்துவேலுக்கு உடனே சரியாயிடும். வீட்டுக்கு வந்து எல்லாத்துக்கும் காரணம் குமார் தான் அப்படின்னு சொல்லி சக்திவேலுக்கும் முத்துவேலுக்கும் பெரிய சண்டையாகி 2 குடும்பமும் தனித்தனியா பிரியற மாதிரியும் எடுக்கலாம். முத்துவேலும் சக்திவேலும் என்னதான் அடிச்சுக்கிட்டாலும் எப்பவுமே பிரிஞ்சு இருந்ததில்ல. அவங்க 2 பேரும் தனித்தனி குடும்பமா வீட்டை விட்டு சக்திவேல் குடும்பம் வெளியில போற மாதிரி எடுத்தா கொஞ்சம் புதுசா நல்லா இருக்குங்க. அதுவும் இல்லைன்னா 3வது ஆப்ஷன் என்ன இருக்கலாம்னா, முத்துவேலு இறந்து போற மாதிரி காட்டலாம். எல்லாரும் சேர்ந்து கதிர் மேல பழிய போட கதிர் ஜெயிலுக்கு போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஐபிஎஸ் எக்ஸாம் எழுதி இருக்கிறதுனால அதுல கிளியர் பண்ணி ராஜி ஐபிஎஸ் ஆகி அவங்க அப்பாவை கொன்னது யாருன்னு கண்டுபிடிக்கிற மாதிரி எடுக்கலாம். அதுவும் இல்லைன்னா முத்துவேலு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகி இருக்கும் போதே பெரியப்பா எங்க உயிர் பழிச்சிட்டாக்க உண்மையை சொல்லிடுவாரோ, நம்ம மாட்டிக்குவோமோ அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்லையே அவங்க பெரியப்பாவை தீர்த்து கட்டலாம். இந்த 4 ஆப்ஷன்ல எந்த ஆப்ஷன் இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு பிடிச்ச ஆப்ஷன் முத்துவேலு இறந்து போய் ராஜி ஐபிஎஸ் ஆகி உங்க அப்பாவை கொன்னது யாருன்னு கண்டுபிடிக்கிற மாதிரி இருந்தா சூப்பரா இருக்கும்னு தோணுது. எதுவுமே இல்லைன்னா இன்னும் ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. ஏற்கனவே சரவணனும் தங்கமயிலும் பிரியறாங்க. முத்துவேலுக்கு உடம்பு சரியில்லாம ஏற்கனவே ஹாஸ்பிட்டல் இருந்ததுனால இப்ப ரொம்ப முடியாம போய் கதிர்கிட்ட எல்லாத்துக்கும் காரணம் நீ தானே ஆரம்பத்துல இருந்தே எங்க அப்பா கூட இருந்தேன், நீ இப்படி பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல, கடுமையா கதிர்கிட்ட சண்டை போட்டுட்டு டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ற மாதிரியும் எடுக்கலாம். செந்தில் ஆபீஸ்ல லஞ்சம் வாங்குறத மீனா கண்டுபிடிச்சு அதனால மீனா செந்தில டிவோர்ஸ் பண்ணிட்டு அரவணன், செந்தில், கதிர் 3 பேருமே வீட்டுல இருக்கிறத நினைச்சு பாண்டியனும் கோமதியும் ரொம்ப வருத்தப்படுற மாதிரியும் திரும்ப எல்லா குடும்பமும் ஒன்னா சேர்ற மாதிரி இன்னும் 2 வருஷம் 3 வருஷம் இழுத்துட்டு போகலாம். என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம்.